நபீசாவின் மனதில் ஒரு மின்னல் பாய்ந்து நெஞ்சில் தாக்கியது போல அவள் அசையாமல் நின்றாள். 3 முறை மீண்டும் மீண்டும் ஒலித்த அந்த ஒரே ஒரு வார்த்தை 7 வருட வாழ்க்கையை ஒரு கண்ணாடி பாத்திரம் போல உடைத்து நொறுக்கியது. ஜலீலின் உதடுகளிலிருந்து பிரிந்து விழுந்த அந்த வார்த்தைகளுக்கு மரணத்தின் குளிர்ச்சி இருந்தது. அவனது முகத்தை பார்க்க அவளால் முடியவில்லை. அருகில் இருக்கையில் வெற்றி பாவத்துடன் அமர்ந்திருந்த அவனது தாயின் முகத்தில் இருந்த கொடூரமான திருப்தியை அவள் கண்டாள். நினைவுகள் ஒரு குதிரை ஓட்டம் போல அவளது மனதில் புகுந்து வந்தன. 22வது வயதில் இந்த வீட்டிற்கு வலது காலை வைத்து நுழைந்தபோது நபீசாவின் மனம் கனவுகளால் நிரம்பியிருந்தது. புத்தகங்களையும் பூந்தோட்டங்களையும் விரும்பிய ஒரு சாதாரண பெண்ணாக இருந்தவள் ஜலீல் அப்போது ஒரு அன்பு நிறைந்த கணவனாக இருந்தான். அவளது சிறிய விருப்பங்களுக்கு கூட அவன் பெரிய மதிப்பு கொடுத்தான். அவள் நட்டு வளர்த்த மல்லிகை செடியில் முதல் மொட்டு விரிந்தபோது அதில் மிகவும் மகிழ்ந்தவன் அவனே. நம்முடைய அன்பு இதுபோலவே நபி எப்போதும் பூத்து வளர்ந்து நிற்கும் என்று அவன் அவள் காதில் கூறினான். அவர்களது உலகம் சிறியதாகவும் அழகாகவும் இருந்தது. 2 வருடங்கள் கழித்து எப்போதோ அந்த கேள்வி ஒரு முள் போல அவர்களுக்கு இடையில் முளைத்தது. எந்த சிறப்பும் இல்லையா? உறவினர்களின் கேள்விகளில் முதலில் ஆர்வம் இருந்தது. பின்னர் அது பரிதாபமாக மாறியது. இறுதியாக அது குற்றச்சாட்டாக மாறியது. அவனது தாயின் பேச்சில் மெல்ல மெல்ல விஷம் கலந்து தொடங்கியது. கடவுள் அருளாத வயிறு ஒரு சாபம் என்று அவள் அடுக்களையில் அயலாரிடம் பேசுவதை நபீசா கேட்டாள். ஒவ்வொரு வார்த்தையும் அவளது இதயத்தில் ஆழமாக காயப்படுத்தியது. ஜலீல் மெல்ல மெல்ல மாறிக்கொண்டிருந்தான். அன்பு நிறைந்த பார்வைகளுக்கு பதிலாக அவனது கண்களில் பொறுமையின்மையும் ஏமாற்றமும் நிரம்பின. இரவு பேச்சுகள் நின்றன. அவள் அருகில் செல்லும்போது அவன் புரண்டு படுத்தான். மருத்துவர்களை சந்திக்கும் ஓட்டமாக இருந்தது. பின்னர் மருத்துவமனை முற்றங்களில் காத்திருப்பு, வலிமிகுந்த பரிசோதனைகள். ஒவ்வொரு முறையும் முடிவு வரும்போது மருத்துவர் கூறுவார், உங்களுக்கு புலப்படுத்தப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த வார்த்தைகள் ஜலீலையோ அவனது தாயையோ திருப்திப்படுத்தவில்லை. பிரச்சினை அவளுடையது மட்டுமே என்று அவர்கள் தீர்ப்பு எழுதினர். குழந்தைகளை தர முடியாத ஒரு பெண்ணைத்தான் என் மகனுக்கு கட்டி வைத்தேன் என்று அவனது தாயின் வார்த்தைகளுக்கு நெருப்பு கட்டையின் வெப்பம் இருந்தது. ஜலீல் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அம்மாவின் வார்த்தைகளுக்கு மௌனமாக சம்மதம் தந்தான். அவள் அந்த பெரிய வீட்டில் தனிமையில் ஆனாள். கணவன் அருகில் இருந்தும் அனாதையைப் போல அவள் வாழ்ந்தாள். இப்போது அந்த 7 வருட பொறுமையும் பிரார்த்தனைகளும் கடவுள் தந்த பரிசாக அந்த வார்த்தைகள் அவள் முன் நின்றன. உன் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கோ என்று ஜலீல் கூறினான். அவனது குரலில் ஒரு துளி கூட பரிதாபமில்லை. அவள் மரவித்த கால்களுடன் அறைக்கு நடந்தாள். அலமாரியை திறந்தபோது அவன் வாங்கி தந்த வண்ணமயமான புடவைகள் அவளை பார்த்து சிரிப்பது போல தோன்றியது. அவள் எதையும் எடுக்கவில்லை. தன் வீட்டிலிருந்து கொண்டு வந்த மங்கிய நிறமுடைய சில ஆடைகளை மட்டும் ஒரு பையில் அடைத்தாள். அவள் நட்ட மல்லிகை செடி ஜன்னல் வழியாக வெளியே தலை நீட்டி பார்த்து கொண்டிருந்தது. அதில் உள்ள வெள்ளை பூக்களுக்கு அன்று மரணத்தின் மனம் இருப்பது போல தோன்றியது. வெளியேறும்போது அவனது தாயின் புச்சம் நிறைந்த முகத்தை அவள் கண்டாள். ஜலீல் வாசல் வரை கூட வந்தான். விடை பெறவோ முகத்தை பார்க்கவோ அவன் நிற்கவில்லை. ஒரு ஆட்டோ ரிக்ஷா அழைத்து அவளை அதில் ஏற்றிவிட்டான். வீட்டுக்கு போய் பிறகு அழைக்க வேண்டாம் என்று அவனது கடைசி வாக்கியம் இருந்தது. ஆட்டோ முன்னோக்கி செல்லும்போது கண்ணாடி வழியாக அவள் கடைசியாக அந்த வீட்டை பார்த்தாள். அவளது சொர்க்கம் என்று நினைத்து இறுதியில் நரகமாக மாறிய அந்த வீடு. ஆட்டோ ஓட்டுநர் இடையிடையே அவளை பின்பக்க கண்ணாடி வழியாக பரிதாபத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு பார்வையும் அவளது இதயத்தில் ஒரு ஊசி குத்தி இறங்குவது போல வலியை தந்தது. தன் வீட்டு வாசலுக்கு முன் ஆட்டோ நின்றபோது அவளது கால்கள் தரையில் உறுதியாக பதியவில்லை. வருடங்களாக ஓடி ஆடி நடந்த முற்றம் இப்போது ஒரு அகதியைப் போல அதே முற்றத்தில் நிற்கிறது. வாசலில் அவளை காத்து அவளது தந்தை இருந்தார். அந்த முகத்தில் உள்ள உதவியற்ற தன்மையையும் வலியையும் கண்டபோது அவளது நெஞ்சு பிளந்து போனது. ஒரு கேள்வியும் கேட்காமல் அவர் அவளது கையில் இருந்த பையை வாங்கி உள்ளே சென்றார். அவளது தாய் ஓடி வந்து அவர்களது கண்கள் கலங்கியிருந்தன. கேள்விகள் எதுவும் இல்லை. அந்த பார்வையில் எல்லாம் படித்து எடுக்க முடியும். கட்டுப்படுத்த முயன்ற சோகத்தின் அணை உடைந்து ஒரு பெரிய சத்தத்துடன் அவள் தாயின் நெஞ்சில் விழுந்தாள். ஒரு மரம் கவிழ்ந்து விழுவது போல அந்த வீழ்ச்சியில் அவளது உணர்வும் மயங்கியது. உணர்வு திரும்பும்போது நபீசா தனது அறையில் உள்ள கட்டிலில் இருந்தாள். தலையில் பயங்கரமான பழு.
தாய் அருகில் அமர்ந்து அவளது நெற்றியை தடவிக்கொண்டிருந்தார். அந்த தொடுதலில் மறந்து போன ஒரு பாதுகாப்பு உணர்வு அவளுக்கு தோன்றியது. ஒன்றுமில்லை மகளே, உம்மா இருக்கிறேன் என்று அந்த வார்த்தைகள் ஒரு மந்திரம் போல இருந்தது. நாட்கள் அந்த அறைக்குள் ஒடுங்கின. வெளி உலகம் அவளுக்கு அந்நியமாகி போனது. ஜன்னல் கம்பிகள் வழியாக பார்க்கும் வானம் கூட அவளை பரிகாசிப்பது போல தோன்றியது. பசி இல்லை, தூக்கமில்லை. இரவுகளில் பழைய நினைவுகள் வேட்டை நாய்களைப் போல அவளை துரத்தின. ஜலீலின் அன்பு நிறைந்த முகம், அவனது சிரிப்பு, அவனது வார்த்தைகள் எல்லாம் ஒரு பொய்யாக இருந்தது என்று நம்ப மனது ஒப்பவில்லை. நான் எங்கே தவறு செய்தேன் என்று அவள் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டே இருந்தாள். உறவினர்களின் வருகை தொடங்கியதும் அவளது அறை ஒரு விசாரணை நீதிமன்றமாக மாறியது. பரிதாபம் நிறைந்த வார்த்தைகளில் மறைத்து வைக்கப்பட்ட கேள்விகள் அவளை கிழித்து முறித்தன. இனி அவளுக்கு ஒரு வாழ்க்கை உண்டா? இவ்வளவு காலம் பொறுத்து வாழவில்லையா? இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க முடியவில்லையா? சிகிச்சை எதுவும் சரியாக செய்யவில்லையோ? ஒரு குழந்தையை தத்து எடுக்க முடியவில்லையா? ஒவ்வொரு கேள்வியும் அவளது ஆத்மாபிமானத்தை துவைத்து எறிந்தது. அவளுக்கு பதில் இல்லை. மௌனமாக அழுவதை தவிர வேறு வழியில்லை. ஆண்களுக்கு எளிதாக இருக்கிறது. ஜலீல் 1 மாதத்திற்குள் மற்றொரு திருமணம் செய்து கொள்வான் என்று அவள் கேள்விப்பட்டாள். ஒரு குழந்தைக்காக அவனது வாழ்க்கை முன்னோக்கி செல்லும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு, குறிப்பாக மலடி என்று பெயர் விழுந்தவளுக்கு சமூகம் விதிக்கும் மதிப்பு எவ்வளவு? அவளது தாய் மட்டுமே ஒரே ஆறுதலாக இருந்தார். அவர் வற்புறுத்தி உணவு உண்ண வைத்தார். அவளது தலைமுடியில் விரல்களை ஓட்டி கதைகள் கூறினார். ஒரு இரவு அவள் தூங்காமல் படுத்திருப்பதை பார்த்து தாய் அருகில் அமர்ந்தார். நபி என்று அன்புடன் அழைத்தார். கடவுள் ஒரு கதவை மூடும்போது அதைவிட சிறந்த ஒரு கதவை நமக்காக திறந்து வைப்பார். நாம் அதை பார்க்கவில்லை, அவ்வளவே. அவனது சோதனைகளில் பொறுமையாக நிற்பவர்களுக்கு அவன் நமது கனவுகளில் கூட பார்க்காதவற்றை வைத்திருக்கிறான். உன் சோகங்களை எல்லாம் கடவுளிடம் சொல், அவனைத் தவிர வேறு யார் கேட்பது? அந்த வார்த்தைகள் அவளது வறண்டு போன இதயத்தில் ஒரு மழைத்துளி போல விழுந்தது. அந்த இரவு வருடங்களுக்கு பிறகு அவள் மனமுருகி பிரார்த்தனை செய்தாள். கண்ணீர் குர்ஆனின் பக்கங்களை நனைத்தது. அவளது பிரார்த்தனைகளுக்கு ஆத்மார்த்தமும் உதவியற்ற தன்மையும் வலியும் இருந்தது. மாதங்கள் கடந்து போனது. அவளது வலிகளுக்கு மெல்ல மெல்ல எடை குறைந்தது. அவள் அறையை விட்டு வெளியேறி தாயை வீட்டு வேலைகளில் உதவ ஆரம்பித்தாள். பழைய புத்தகங்களை மீண்டும் வாசிக்கத் தொடங்கினாள். ஒவ்வொரு பக்கத்தை மறிக்கும் போதும் அவள் வாழ்க்கையை நோக்கி மீண்டும் பயணிக்கத் தொடங்கினாள். அப்படி இருக்கையில் ஒரு நாள் ஒரு புதிய திருமண ஆலோசனை அவர்களை தேடி வந்தது. ஒரு புரோக்கர் மூலமாக வந்த ஆலோசனை. ஆணுக்கு 40 வயது. பெயர் ராஷித். மனைவி 1 வருடம் முன்பு நோயால் இறந்து போனார். 2 குழந்தைகள் உள்ளனர். 6 மற்றும் 4 வயதுடைய ஒரு பெண்ணும் ஒரு ஆணும். குழந்தைகளுக்கு ஒரு தாய் தேவை. அந்த மனிதர் நல்லவர் என்று புரோக்கர் கூறினார். அவளது தந்தையும் தாயும் ஒருவர் பார்த்தனர். அவர்களது கண்களில் ஒரு சிறிய நம்பிக்கையின் பிரகாசம் இருந்தது. ஆனால் நபீசாவின் இதயம் பயத்தால் துடித்தது. 2 குழந்தைகளா? சொந்தமாக ஒரு குழந்தையை தர முடியாத நான் எப்படி மற்றவர்களின் குழந்தைகளை அன்பு செய்வேன்? அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்களா? அவளது குரல் தடுமாறியது. அவளது பயத்தை கண்ட தாய் அவளை இறுக பிடித்தார். மகளே, தாயாக இருக்க பிரசவிக்க வேண்டியதில்லை. அன்பு கொடுப்பவளே தாய். கடவுள் உன்னை ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறார். ஒருவேளை இதுவே உனக்காக அவர் திறந்து வைக்கும் புதிய கதவாக இருக்கலாம். நாட்களின் ஆலோசனைகளுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் பிறகு பயத்துடனே ஆகிலும் அந்த திருமணத்திற்கு அவள் சம்மதம் உணகினாள். ராஷித்தையும் குழந்தைகளையும் பார்க்கும் நாள் முடிவு செய்யப்பட்டது. அந்த நிமிடத்திலிருந்து அவளது இதயத்தில் ஒரே நேரத்தில் நம்பிக்கையும் பயமும் நிரம்பியது. ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கிய கதவு திறக்கப்படுகிறதா அல்லது மேலும் பெரிய சோதனைகளுக்கு தொடக்கமா? அவளுக்கு தெரியவில்லை. பெண் பார்க்கும் நிகழ்ச்சிக்கு முடிவு செய்யப்பட்ட நாள் வந்தது. நபீசாவின் இதயம் காலையிலிருந்து துடித்துக் கொண்டிருந்தது. அவள் கண்ணாடி முன் நின்றாள். தாய் வற்புறுத்தி அணிவித்த இளம் நீல நிற சுடிதார், அதில் அவளது ஒல்லியான உடல் மேலும் ஒடுங்கியது போல தோன்றியது. முகத்தில் சிறிது பவுடர் பூசியிருந்தாலும் கண்களில் உள்ள பயத்தை மறைக்க முடியவில்லை. அவர்கள் வந்ததாக தந்தையின் குரல் கேட்டபோது அவளது இதய துடிப்பு 1 நிமிடம் நின்றுவிட்டது போல இருந்தது. அவள் வரவேற்பு அறைக்கு செல்லவில்லை.
அடுக்களை வாசலில் நின்று வெளியே எட்டி பார்த்தாள். முற்றத்தில் ஒரு பழைய மாருதி கார் நின்றது. ஓட்டுநர் இருக்கையிலிருந்து ஒருவர் இறங்கினார். 40 வயதுக்கு அருகில் இருக்கும், முடி நரைக்க தொடங்கிய, ஆனால் மென்மையான முகபாவம் உள்ள ஒருவர். அவரது கண்களில் ஒருவித களைப்பும் அதே நேரத்தில் கனிவும் இருந்தது. அவர்தான் ராஷித் இருக்க வேண்டும். அவர் காரின் பின் இருக்கையை திறந்தார். முதலில் இறங்கியது ஒரு சிறுமி. வெள்ளை பிராக் அணிந்து முடியை 2ஆக பின்னிய ஒரு அழகிய பெண். அவள் ராஷித்தின் கையை இறுக பிடித்திருந்தாள். அவளது கண்கள் அந்நியரைப் போல சுற்றி பார்த்தன. பின்னால் ஒரு சிறுவனும் இறங்கினான். அவன் தந்தையின் பேண்டில் பிடித்து பின்னால் ஒளிந்தான். தந்தை அவர்களை உள்ளே அழைத்தார். ராஷித் செருப்பை கழற்றி வைத்து உள்ளே நுழைந்தார். குழந்தைகள் அவருடன் ஒட்டி நின்றனர். வரவேற்பு அறையில் இருக்கையில் அமர்ந்தபோது மகள் பாத்திமா அவனது வலது பக்கத்திலும் மகன் இர்ஃபான் இடது பக்கத்திலும் அமர்ந்தனர். அவர்கள் ஒரு கோட்டையைப் போல தந்தையை பாதுகாக்கின்றனர். தாய் அனுப்பிய தேநீர் கோப்பையுடன் நபீசா அறைக்கு நடந்தாள். அவளது கால்கள் நடுங்கின. அவள் தலைகுனிந்து தேநீரை ராஷித்திடம் நீட்டினாள். அவர் அதை வாங்கும்போது விரல்கள் சற்றே தொட்டன. அந்த தொடுதலில் அந்நியத்தின் குளிர்ச்சி இருந்தது. அவள் குழந்தைகளுக்கு நோக்கி பலகாரத் தட்டை நீட்டினாள். வேண்டாம் என்று பாத்திமாவின் குரல் கூர்மையாக இருந்தது. அவள் முகத்தை திருப்பி தந்தையின் தோளில் சாய்ந்தாள். இர்ஃபான் பலகாரத்தை ஆசையுடன் பார்த்தான். பின்னர் சகோதரியையும் தந்தையையும் மாறி மாறி பார்த்து ஒரு வார்த்தை பேசாமல் தலைகுனிந்தான். அவளது இதயத்தில் ஒரு பாரம் ஏறி வந்தது. இந்த நிராகரிப்பு அவளுக்கு புதிதல்ல. ஜலீலின் வீட்டில் அனுபவித்த அவமதிப்பின் நினைவுகள் ஒரு நொடி மனதில் மின்னி மறைந்தன. பெரியவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது நபீசா தலைகுனிந்து நின்றாள். ராஷித்தின் குரல் அமைதியாகவும் உறுதியாகவும் இருந்தது. எனது சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமல்லவா? இது எனக்காக இல்லை, என் குழந்தைகளுக்காக. அவர்களுக்கு அன்பு கொடுக்கும் ஒரு தாய் வேண்டும். உங்கள் மகளைப் பற்றியெல்லாம் தெரியும். கடந்த காலம் ஒரு பிரச்சனை அல்ல. நிகழ்காலமும் எதிர்காலமுமே முக்கியம். அவரது வார்த்தைகளில் நேர்மை இருந்தது. ஆனால் நபீசாவின் பார்வை குழந்தைகளிடம் இருந்தது. பாத்திமாவின் கண்கள் அவளை உற்று நோக்கின. அந்த குழந்தை கண்களில் சந்தேகமும் வெறுப்பும் தெளிவாக தெரிந்தன. புறப்படும்போது ராஷித் நபீசாவிடம் ஒரு நிமிடம் பேச அனுமதி கேட்டார். என்னிடம் பேசுவதில் உனக்கு சிரமம் இருக்கிறதா? அவள் இல்லை என்று தலையசைத்தாள். குழந்தைகளுக்கு சிறிது நேரம் தேவைப்படும் என்று அவர் மெதுவாக கூறினார். அவர்களது தாயை அவர்கள் மிகவும் விரும்பினார்கள். அந்த நினைவுகள் அவ்வளவு எளிதில் மறையாது. பொறுமை வேண்டும். அவர் ஒரு குற்றவாளியைப் போல பேசினார். அந்த மனிதரின் உதவியற்ற தன்மையை கண்டபோது அவளுக்கு மரியாதை தோன்றியது. அவர்கள் காரில் ஏறி செல்லும்போது பாத்திமா திரும்பி கூட பார்க்கவில்லை. ஆனால் இர்ஃபான் காரின் கண்ணாடி வழியாக அவளை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். அந்த பார்வை அவளது மனதில் ஒரு சிறிய ஒளியாக மிச்சமிருந்தது. அவர்கள் சென்ற பிறகு தாய் நம்பிக்கையுடன் கேட்டார், என்ன உன் முடிவு? அந்த மனிதர் நல்லவர். ஆமாம் உம்மா என்று அவள் கூறினாள். ஆனால் அந்த குழந்தைகள், பாத்திமாவின் பார்வை என்னை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தோன்றுகிறது. அவளது வார்த்தைகளில் பழைய பயம் மீண்டும் நிழலித்தது. ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கிய கதவு திறந்து கொண்டிருந்தாலும் அந்த கதவின் பின்னால் அவளை காத்திருக்கும் சவால்களின் ஆழத்தை அவள் உணர்ந்து கொண்டிருந்தாள். வானில் மேகங்கள் கூடிய ஒரு பகலில் நபீசாவின் நிகாஹ் நடந்தது. முதல் திருமணத்தின் வண்ணமயமான ஆரவாரமோ கொண்டாட்டமோ இல்லை. நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே கலந்து கொண்ட பள்ளிவாசலில் நடந்த ஒரு எளிய விழா. சிவப்பு பட்டு புடவைக்கு பதிலாக இளம் பச்சை நிறத்தில் ஒரு பருத்தி புடவையை அவள் அணிந்திருந்தாள். அவளது இதயத்தில் இருந்தது போல வளிமண்டலத்திலும் ஒருவித மௌனம் தேங்கி நின்றது. கபூல் என்று சொல்லும்போது அவளது குரல் சற்றே தடுமாறியது. ராஷித்தின் முகத்திலும் மகிழ்ச்சியை விட ஒருவித உணர்ச்சியற்ற தன்மை இருந்தது. புதிய வீட்டிற்கு செல்லும் பயணம் மௌனமாக இருந்தது. ராஷித் காரை ஓட்டினார். நபீசா முன் இருக்கையிலும் குழந்தைகள் பின் இருக்கையிலும் இருந்தனர். யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பாத்திமா வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். இர்ஃபான் எப்போதோ உறங்கிவிட்டான். ஒரு சிறிய கிராம பாதை வழியாக கார் சென்று இறுதியில் ஓடு வேய்ந்த ஒற்றை மாடி வீட்டின் முன் நின்றது. முற்றம் நிறைய செடிகள் இருந்தன.
ஆனால் அவை தேவையான பராமரிப்பு இல்லாமல் வாடத் தொடங்கியிருந்தன. ராஷித் அவளை உள்ளே அழைத்தார். வலது காலை வைத்து உள்ளே நுழையும் போது அவளது நெஞ்சில் பயத்தின் குளிர்ச்சி அரித்து இறங்கியது. வீடு உள்ளே சுத்தமாக இருந்தது, ஆனால் உயிரற்றது போல இருந்தது. ஒவ்வொரு பொருளிலும் மற்றொருவரின் நினைவுகள் ஒட்டியிருந்தன. வரவேற்பு அறையில் சுவரில் தொங்கவிடப்பட்டிருந்த ஒரு பெரிய புகைப்படத்தில் அவளது கண்கள் தடைப்பட்டன. சிரிக்கும் முகத்துடன் ஒரு அழகிய பெண், ராஷித்துடனும் குழந்தைகளுடனும் மகிழ்ச்சியாக நிற்கும் அவர்களது குடும்ப புகைப்படம். அது சபியா, இந்த வீட்டின் மற்றும் இந்த குழந்தைகளின் முந்தைய உரிமையாளர். அந்த சிரிக்கும் முகத்தை பார்த்தபோது நபீசாவுக்கு தான் ஒரு அத்துமீறி நுழைந்தவள் என்று தோன்றியது. இது குழந்தைகளின் அறை என்று ராஷித் ஒரு கதவை திறந்து காண்பித்தார். சுவர்களில் கார்ட்டூன் கதாபாத்திரங்களின் படங்கள், ஒரு சிறிய பொம்மை சேகரிப்பு எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. நீ தற்காலிகமாக இந்த அறையில் தங்கு. அவர்கள் என்னுடன் தூங்குவார்கள். அது எல்லோருக்கும் நல்லது என்று அவர் கூறினார். அவனது வார்த்தைகளில் உள்ள கரிசனை அவளுக்கு ஆறுதல் தந்தது. இரவு உணவுக்கு பிறகு ராஷித் குழந்தைகளுடன் அவனது அறைக்கு சென்றார். நபீசா அந்த புதிய அறையில் தனியாக இருந்தாள். அவள் கட்டிலில் அமர்ந்தாள். அறையில் சபியாவின் மனம் தங்கி நிற்பது போல தோன்றியது. அலமாரியை திறந்தபோது குழந்தைகளின் ஆடைகள் அழகாக மடித்து வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொன்றிலும் ஒரு தாயின் கையெழுத்து பதிந்திருந்தது. இரவின் எந்தோ ஒரு நேரத்தில் கதவில் ஒரு தட்டு கேட்டது. அவள் பயத்துடன் கதவை திறந்தாள். இர்ஃபான் அங்கு நின்றான். தண்ணீர் என்று உரக்க கலக்கத்துடன் கூறினான். அவள் அவனை அடுக்களைக்கு அழைத்து சென்று ஒரு கிளாஸில் தண்ணீர் ஊற்றி கொடுத்தாள். அவன் அதை வாங்கி குடிக்கும்போது அவனது குட்டிக்கண்கள் அவளை ஆர்வத்துடன் ஆராய்ந்தன. அவள் அவனை மீண்டும் அறைக்கு அழைத்துச் செல்லும்போது ஃபாத்திமா தூங்காமல் படுத்திருப்பதை கண்டாள். அவள் நபீசாவை கோபமாக பார்த்தாள். எனது உம்மாவை எனக்கு பிடிக்கும் என்று அந்த குட்டி உதடுகள் முணுமுணுத்தன. அந்த வார்த்தைகள் ஒரு சாட்டையைப் போல அவளது இதயத்தில் பதிந்தன. அவள் திரும்பி தனது அறைக்கு நடந்தாள். கட்டிலில் படுக்கும்போது கண்கள் நிரம்பி வழிந்தன. இந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் சபியாவின் நினைவுகள் உள்ளன. குழந்தைகளின் இதயத்தில் அவள் இன்னும் உயிருடன் இருக்கிறாள். அந்த நினைவுகளை அழிக்க அவளால் முடியாது. அந்த அன்புடன் போட்டியிடவும் அவளால் முடியாது. அவளுக்கு மூச்சு முட்டுவது போல தோன்றியது. நான் மீண்டும் தோல்வியடையப் போகிறேனா கடவுளே என்று அவள் மௌனமாக பிரார்த்தனை செய்தாள். வெளியே மெல்லிய மழை பெய்யத் தொடங்கியது. ஒவ்வொரு மழைத்துளியும் அந்த வீட்டின் ஓடு மேற்கூரையில் விழுந்து ஒரு புதிய தாளத்தை உருவாக்கியது. ஆனால் நபீசாவின் இதயத்தில் வலியும் தனிமையும் கொண்ட பழைய தாளம் மட்டுமே ஒலித்து கொண்டிருந்தது. நாட்கள் வாரங்களாக மாறின. நபீசா அந்த புதிய வீட்டின் அன்றாட வாழ்க்கையுடன் ஒத்துப்போக முயற்சித்தாள். ஒவ்வொரு நாளும் அவளுக்கு ஒரு சோதனையாக இருந்தது. அவள் காலையில் எழுந்து பிரார்த்தனைக்கு பிறகு அடுக்களையில் நுழைவாள். குழந்தைகளுக்கு பிடிக்கும் என்று ராஷித் கூறிய பலகாரங்களை உருவாக்க முயற்சிப்பாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் பாத்திமாவின் முகம் கருத்து போகும். இப்படி இல்லை, உம்மா தோசை செய்தபோது அதற்கு நல்ல மென்மை இருந்தது என்று ஒரு நாள் காலை உணவின் போது புலம்பினாள். ராஷித் அவளை கடிந்து கொண்டார். ஃபாத்திமா, அப்படி பேசக்கூடாது. மௌனமாக சாப்பிடு. நபீசாவின் முகம் வாடினாலும் அவள் புன்னகைக்க முயற்சித்தாள். பரவாயில்லை, அடுத்த முறை நான் சரி செய்கிறேன் மகளே. அந்த நிமிடத்திலிருந்து பரவாயில்லை என்ற வார்த்தை அவளது அகராதியில் மிகவும் பொதுவான வார்த்தையாக மாறியது. அவர்களை பள்ளிக்கு தயார்படுத்துவது அடுத்த சோதனையாக இருந்தது. பாத்திமாவின் முடியை கட்டிவிட முயற்சித்த போது அந்த குட்டி தலை திருப்பி கோபமாக, வேண்டாம், நான் தனியாக செய்து கொள்கிறேன் என்று கூறினாள். பின்னர் கண்ணாடி முன் நின்று முடி கட்டுவதற்கு பாடுபடுவதை கண்டபோது நபீசாவின் நெஞ்சு வலித்தது. அவள் ஒரு வார்த்தை பேசாமல் சீப்பை அருகில் வைத்து கொடுத்தாள். இர்ஃபான் சற்று சிறப்பாக இருந்தான். அவன் எந்த எதிர்ப்பும் கூறவில்லை. ஆனால் அவனது காலணியின் லேசை கட்டிவிடும்போதோ சட்டையின் பொத்தானை மாட்டிவிடும்போதோ அவன் அவளை பார்க்கவோ சிரிக்கவோ செய்யவில்லை. ஒரு இயந்திரம் போல அசையாமல் நின்றான். ராஷிதும் குழந்தைகளும் சென்ற பிறகு அந்த வீடு மௌனமாக மாறும். அந்த தனிமையின் நிமிடங்களில் அவள் தனக்கென ஒரு உலகத்தை கண்டறிந்தாள். வீட்டை சுத்தம் செய்து மதிய உணவை தயாரித்து அவள் முற்றத்திற்கு இறங்கினாள். பராமரிப்பு இல்லாமல் வாடத் தொடங்கிய செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி களைகளை பறித்து எறிந்தாள். அப்போதுதான் அவள் அந்த மல்லிகை செடியை கவனித்தாள்.
வீட்டின் ஒரு மூலையில் படர்ந்து ஏற இடமின்றி இலைகள் மஞ்சள் நிறமாகி நின்றது. அவளது பழைய வீட்டில் இருந்த மல்லிகை செடியை நினைவு வந்தது. அவள் அதற்கு தடம் எடுத்து உலர்ந்த இலைகளை நீக்கி படர்ந்து ஏற ஒரு கம்பை நட்டு வைத்தாள். அந்த செடியை பராமரிப்பது அவளுக்கு ஒருவித ஆத்ம திருப்தியை தந்தது. இந்த வாடிய குடும்பத்தை அன்பால் நனைத்து மீண்டும் தளிர்க்க முயற்சிப்பது போல இருந்தது. ஒரு மாலை ராஷித் வர தாமதமானார். இர்ஃபான் தனது பிடித்த சிவப்பு காருடன் விளையாடிக் கொண்டிருந்தான். திடீரென அதன் ஒரு சக்கரம் உருளைந்து விழுந்தது. அவன் அழுது கத்த ஆரம்பித்தான். ஃபாத்திமாவுக்கு அதை சரி செய்ய தெரியவில்லை. நபீசா சத்தம் கேட்டு அங்கு சென்றாள். ஒரு வார்த்தை பேசாமல் அவனது கையில் இருந்த காரை வாங்கி கவனமாக பார்த்து தனது புடவையின் தலைப்பால் அதன் சிறிய ஸ்க்ரூவை இறுக்கி சக்கரத்தை மீண்டும் சரி செய்தாள். பின்னர் அதை அவனிடம் திருப்பிக் கொடுத்தாள். அழுகை நின்று இர்ஃபான் காரை பார்த்தான். அதை முன்னும் பின்னும் உருட்டி பார்த்தான். சரியாக இருந்தது. அவன் திடீரென தலையை உயர்த்தி அவளை பார்த்தான். அந்த குட்டி உதடுகளில் மிக மெல்லிய ஒரு புன்னகை விரிந்தது. ஒரு மின்னல் போல அது மறைந்தாலும் நபீசாவின் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. வருடங்களுக்கு பிறகு தன்னை நோக்கி நீட்டப்பட்ட முதல் புன்னகையாக இருந்தது அது. தூரத்தில் நின்று இவை அனைத்தையும் பார்த்த பாத்திமாவின் முகத்தில் ஏதோ உணர்ச்சிகள் மின்னி மறைவதை நபீசா கண்டாள். அந்த இரவு உறங்கப்படுக்கும்போது அவள் ஜன்னல் வழியாக முற்றத்தில் உள்ள மல்லிகை செடியை பார்த்தாள். அதன் மேல் பகுதியில் ஒரு புதிய தளிர் இலை வந்திருந்தது. ஒரு சிறிய பச்சை மொட்டு. அவளது மனதில் உள்ள நம்பிக்கையும் அந்த தளிர் இலை போலவே இருந்தது. சிறியதாக இருந்தாலும் அதில் உயிர் இருந்தது. நம்பிக்கையின் அந்த சிறிய தளிரை சோதிக்க எண்ணுவது போல வானம் கருத்து மழை பெய்யத் தொடங்கியது. குளிர்ச்சி அரித்து இறங்கிய ஒரு இரவு இர்ஃபானுக்கு காய்ச்சல் தொடங்கியது. மெல்லிய வெப்பம் பிறகு காலையில் ஆகும்போது தீவிரமாக மாறியது. ராஷித் அவனை மருத்துவரிடம் காண்பித்து மருந்து வாங்கி கொடுத்தார். ஆனால் அந்த நாள் மாலையில் பாத்திமாவும் நடுங்கி காய்ச்சலுக்கு ஆளானாள். 2 குழந்தைகளின் உடல்நிலையும் ராஷித்தை தளர வைத்தது. அந்த நேரத்தில் தவிர்க்க முடியாத ஒரு உத்தியோகபூர்வ பயணத்தின் தேவை வந்தது. தொலைவில் உள்ள ஒரு தளத்திற்கு அவசரமாக செல்ல வேண்டியிருந்தது. நான் இப்போது உங்களை விட்டு எப்படி செல்வேன் என்று அவர் உதவியற்றவனாக கேட்டார். ராஷித்தின் கவலை நிறைந்த முகத்தை பார்த்து நபீசா உறுதியுடன் கூறினாள், நீங்கள் சென்று வாருங்கள். நான் குழந்தைகளை பார்த்துக் கொள்கிறேன், என்னால் முடியும். அவளது குரலில் உள்ள உறுதியை கேட்டு அவருக்கு ஆச்சரியம் தோன்றியது. வேறு வழியின்றி தொடர்ந்து தொலைபேசியில் தொடர்பு கொள்வதாக உறுதியளித்து அவர் பயணமானார். அந்த இரவு அந்த வீடு ஒரு மருத்துவமனையைப் போல மாறியது. 2 குழந்தைகளும் காய்ச்சலின் சோர்வில் அழுதும் முனகியும் படுத்திருந்தனர். வெளியே மழை தாக்கி பெய்தது. நபீசா ஒரு நிமிடம் கூட உறங்கவில்லை. அவள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து துணியை நனைத்து அவர்களின் நெற்றியில் வைத்து கொடுத்தாள். மருந்தை சரியான நேரத்தில் கொடுத்தாள். கஞ்சி குடிக்க மறுத்தபோது அவளது தாய் பாடிய பாடல்களை பாடி அவர்களை உண்ண வைத்தாள். அது ஒரு கடமையாக இல்லை. அவளுள் உறங்கி கிடந்த மாத்ருத்வம் அதன் முழு சக்தியுடன் விழித்து எழுந்தது. அவர்களது வலி அவளுக்கு சொந்த வலியாக தோன்றியது. நள்ளிரவு கடந்த பிறகு பாத்திமாவின் காய்ச்சல் அதிகரித்தது. அவள் பிதற்ற ஆரம்பித்தாள். உம்மா, போகாதே, எனக்கு பயமாக இருக்கிறது உம்மா என்று அந்த குட்டி குரல் தேம்பலாக மாறியது. அவள் தனது இறந்து போன தாயை அழைத்து அழுதாள். அந்த அழைப்பை கேட்டு நபீசாவின் இதயம் நொறுங்கி போனது. அவள் பாத்திமாவை தூக்கி நெஞ்சோடு அணைத்து, நான் இருக்கிறேன் மகளே, நான் இங்கு இருக்கிறேன், பயப்பட வேண்டாம் என்று அவள் காதில் முணுமுணுத்தாள். மெல்ல அந்த குட்டி உடலை தொட்டிலாட்டினாள். அந்த அன்பு தொடுதலில் அவளது நடுக்கம் சற்று குறைந்தது. காய்ச்சலின் மயக்கத்தில் ஃபாத்திமா மெல்ல கண்களை திறந்தாள். தன்னை நெஞ்சோடு அணைத்திருக்கும் நபீசாவின் முகத்தை கண்டாள். அந்த கண்களில் உள்ள அன்பை அவள் கண்டாள். சோர்ந்த குரலில் அந்த குட்டி உதடுகள் முணுமுணுத்தன. உம்மா. அது ஒரு கூக்குரலாக இல்லை. இறந்து போன தாய்க்கு வேண்டிய தேடலாக இல்லை. அருகில் உள்ள ஆதரவான தாயை உணர்ந்து கொண்டு அமைதியாக ஒரு அழைப்பாக இருந்தது. அந்த ஒரே ஒரு வார்த்தை நபீசாவின் காதுகளில் ஒரு பிரபஞ்சம் முழுவதும் ஒலிப்பது போல தோன்றியது. அவள் கேட்க விரும்பிய, ஆனால் தனக்கு ஒருபோதும் விதிக்கப்படவில்லை என்று நினைத்த அந்த அழைப்பு. அவளது கண்கள் நிரம்பி வழிந்தன. வருடங்களாக உள்ளே கற்பனையாகி போன வலியும் அவமானமும் தனிமையும் அந்த கண்ணீரில் கரைந்து போனது. அவள் பாத்திமாவை இன்னும் இறுக்கமாக அணைத்தாள். இதயம் அன்பால் விம்மியது. விடியற்காலையில் மழை நின்றிருந்தது. கிழக்கில் வெள்ளைக்கீர தொடங்கியது. நபீசா ஒரு நாற்காலியில் அமர்ந்து மயங்கிக் கொண்டிருந்தாள்.
பாத்திமா அவளது மடியில் தலை வைத்து அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். இர்ஃபான் அருகில் உள்ள கட்டிலிலும் உறங்கினான். இருவரின் காய்ச்சலும் குறைந்திருந்தது. அப்போது ராஷித்தின் தொலைபேசி வந்தது. நபி, குழந்தைகளுக்கு எப்படி இருக்கிறது? அவனது குரலில் கவலை நிரம்பியிருந்தது. அவள் அமைதியாக ஆனால் ஒரு புதிய தெளிவுடன் பதில் கூறினாள். கவலைப்பட வேண்டாம், அவர்களுக்கு நல்லது. நீங்கள் பயப்படாமல் வாருங்கள். அந்த குரலில் உள்ள ஒளியை தொலைபேசியின் மறுமுனையில் ராஷித் காண முடியவில்லை. ஆனால் ஒரு புதிய சூரியன் உதயமாகி வந்த வெப்பத்தை அவன் உணர்ந்து கொண்டிருந்தான். ராஷித் கவலையுடன் வீட்டிற்கு காரை ஓட்டி வந்தபோது முற்றத்தில் ஒருவித அமைதி தங்கி நின்றிருந்தது. அவர் வேகமாக காரில் இருந்து இறங்கி கதவை திறந்தபோது கண்ட காட்சி அவரது நெஞ்சில் உள்ள பாரத்தை முழுவதும் இறக்கி வைத்தது. அறையிலுள்ள கட்டிலில் இர்ஃபான் மூடி உறங்கிக் கொண்டிருந்தான். பாத்திமா கட்டிலின் தலைப்பகுதியில் சாய்ந்து ஒரு புத்தகத்தின் படங்களை பார்த்து கொண்டிருந்தாள். அவர்களுக்கு அருகில் ஒரு நாற்காலியில் நபீசா அமர்ந்திருந்தாள். அவளது முகத்தில் களைப்பு இருந்தாலும் அந்த கண்களில் முன்பு இல்லாத ஒரு ஒளி இருந்தது. ராஷித் வந்துவிட்டாரா என்று அவள் எழுந்து கேட்டாள். குழந்தைகளுக்கு எப்படி இருக்கிறது என்று அவர் அவர்களின் நெற்றியில் கை வைத்து காய்ச்சலை பார்த்தார். வெப்பம் குறைந்திருந்தது. தந்தையின் குரலை கேட்டு பாத்திமா தலையை உயர்த்தினாள். அவள் ராஷித்தை பார்த்து புன்னகைத்தாள். பின்னர் நபீசாவை பார்த்தாள். அந்த பார்வையில் பழைய நெருப்பு இல்லை. மாறாக ஒருவித வெட்கமும் நெருக்கமும் கலந்திருந்தது. உம்மா, கஞ்சி என்று அவள் மெல்லிய குரலில் கூறினாள். உம்மா என்ற அந்த அழைப்பு ராஷித்தின் காதுகளிலும் ஆச்சரியத்துடன் பதிந்தது. அவன் நபீசாவை பார்த்தான். அவளது முகம் மகிழ்ச்சியால் சிவந்திருந்தது. அவள் ஒரு வார்த்தை பேசாமல் அடுக்களைக்கு நடந்தாள். அந்த நாள் அந்த வீட்டில் மாற்றத்தின் காற்று வீச தொடங்கியது. ஃபாத்திமாவின் அந்நியத்தின் சுவர் முழுமையாக உடைந்து விழுந்திருந்தது. அவள் நபீசாவுடன் நெருக்கமாக அமர்ந்து இரவு காய்ச்சலின் மயக்கத்தில் நபீசா சொன்ன கதையின் மீதியை கேட்டாள். நபீசாவின் புடவை தலைப்பை பிடித்து வீடு முழுவதும் நடந்தாள். இர்ஃபான் மிகவும் வெளிப்படையாக அன்பு காட்டினான். காய்ச்சல் விடுபட்டு உற்சாகமான போது அவன் நேராக சென்று ஏறியது நபீசாவின் மடியில். மதிய உணவு முடிந்து வாசலில் உள்ள நாற்காலியில் அமர்ந்திருந்த அவளது தோளில் அவன் தலையை சாய்த்து வெளியே உள்ள மழைத்துளிகளை பார்த்து கிடந்தான். அந்த குட்டி உடலின் எடை அவளது இதயத்தில் உள்ள கடைசி காயத்தையும் குணப்படுத்தியது. அந்த இரவு குழந்தைகள் உறங்கிய பிறகு ராஷித் அவளது அருகில் வந்தார். நபி என்று அவர் முதல் முறையாக அவளை அப்படி அழைத்தார். நீ இங்கு இருப்பது என் பாக்கியம். நீ ஒரு பெரிய சோதனையை எதிர்கொண்டு கடவுள் என்னை கைவிடவில்லை. அவனது கண்கள் நிரம்பியிருந்தன. அவர்கள் உன்னை உம்மா என்று அழைத்தார்கள். இனி எனக்கு அமைதியாக உறங்க முடியும். அவன் அவளது கைகளை இறுக பிடித்தான். அந்த தொடுதலில் முதல் நாள் கண்ட அந்நியத்தன்மை இல்லை. மாறாக அன்பு, மரியாதை, பகிர்வு ஆகியவற்றின் உஷ்ணம் இருந்தது. அவள் மெல்ல அவனது தோளில் சாய்ந்தாள். இந்த வீட்டில் இப்போது அவளுக்கு ஒரு இடம் உள்ளது. இந்த மனிதனின் வாழ்க்கையில் அவளுக்கு ஒரு பங்கு உள்ளது. அறையில் உறங்கி கிடக்கும் அந்த குழந்தைகளின் இதயத்தில் அவளுக்கு ஒரு இடம் உள்ளது. அவள் எழுந்து குழந்தைகளின் அறைக்கு சென்று போர்வையை சரி செய்து அவர்களின் நெற்றியில் அன்புடன் முத்தமிட்டாள். இந்த வீடு இனி அவளுக்கு அந்நியமல்ல. இதுதான் அவளது வீடு. இவர்கள்தான் அவளது குழந்தைகள், அவளது உலகம். ஒரு வருடம் கழித்து ஒரு ஞாயிறு காலை ராஷித்தின் வீட்டில் இப்போது மௌனமில்லை. மாறாக சந்தோஷத்தின் சிறு சிறு கூச்சல்கள். நபீசா திண்ணையில் உட்கார்ந்து பத்திரிகை வாசித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய ஒரு மடியில் தலையை வைத்து பாத்திமா ஒரு கதை புத்தகத்தை உறக்க வாசிக்கிறாள். மறுபுறம் இஃபான் அவனுடைய புதிய ஓவிய புத்தகத்தை காட்டுகிறான். அதில் அவன் ஒரு வீடு வரைந்திருக்கிறான். சிரிக்கும் 4 முகங்கள் ரஷீத், ஃபாத்திமா, இஃபான், பின்னர் நடுவில் மிகப்பெரிய சிரிப்புடன் நிற்கும் உம்மா. என்னுடைய உம்மாதான் மிகவும் அழகு என்று அவன் ஓவியத்தை காட்டி பிரகடனம் செய்தான். பாத்திமா அதை கேட்டு சிரித்தாள். ஆமாம், என் உம்மாதான் அழகு என்றாள். நபீசா சிரிப்புடன் இருவரையும் கட்டிப்பிடித்தாள். ரஷீத் வாசலில் நின்று இந்த காட்சியை பாசத்துடன் பார்த்தான். ஒரு வருடம் முன்பு கனவு காணவே முடியாதிருந்த சந்தோஷம். மதியத்திற்கு பிறகு நபீசா தோட்டத்தில் இருந்தாள். அவள் நட்டு வளர்த்த மல்லிகை கொடி இப்போது வீட்டின் பாதி வரை படர்ந்து வளர்ந்திருக்கிறது. வெள்ளை பூக்களால் நிரம்பியிருக்கிறது.
அதன் மனம் அந்த முற்றம் முழுவதும் நிரம்பியிருக்கிறது. வாடிப்போன ஒரு செடிக்கு பாசமும் பராமரிப்பும் கொடுத்தால் அது எவ்வளவு அழகாக பூக்கும் என்பதை அவள் உணர்ந்தாள். ரஷீத் ஒரு டீ கோப்பையுடன் அவளருகே வந்தான். தோட்டம் பயங்கரமாக பூத்து உளுத்திருக்கு இல்லையா? நம்முடைய வாழ்க்கை மாதிரி என்று அவள் புன்னகையுடன் பதில் சொன்னாள். அவள் தொலைவில் பயணிக்கும் ஒரு குடும்பத்தை நோக்கினாள். ஒரு கணம் அவளுடைய பழைய வாழ்க்கை ஒரு மின்னல் போல மனதில் தோன்றியது. ஜலீலின் முகம், அவனுடைய உம்மாவின் புச்சமான பார்வை, மச்சி என்ற வார்த்தையின் காயம். இப்போது அதை நினைக்கும்போது அவளுக்கு கோபமோ துக்கமோ தோன்றவில்லை. மாறாக ஒருவித உணர்ச்சியற்ற தன்மை. அந்த இருண்ட பாதையில் நடந்ததால்தான் இந்த வெளிச்சத்திற்கு வந்து சேர முடிந்தது என்று அவள் உணர்ந்தாள். சில கதவுகள் மூடப்படுவது மேலும் நல்ல கதவுகள் திறக்கப்படுவதற்காகத்தான் என்று உம்மா சொன்னது எவ்வளவு உண்மையாக இருந்தது என்று அவள் நினைத்தாள். மாலையில் முற்றத்தில் உட்கார்ந்து டீ குடிக்கும்போது ஃபாத்திமாவும் இஃபானும் அவளுடைய இரு பக்கங்களிலும் ஒட்டி உட்கார்ந்து அன்றைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தனர். அவளுடைய பாசத்திற்காக அவர்களிடையே சிறிய வாக்குவாதங்கள் கூட நடந்தன. ரஷீத் அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய பார்வை காதலும் ஆராதனையும் நிறைந்திருந்தது. நபீசா கண்களை மூடினாள். மல்லிகை பூவின் மணம் காற்றில் மிதந்து வந்தது. ஃபாத்திமாவின் தலை அவளுடைய வலது தோளிலும் இஃபானின் சிறிய உடல் அவளுடைய இடது பக்கத்திலும் ஒட்டியிருந்தது. அவளுடைய உலகம் முழுமையாக இருந்தது. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கவில்லை, எனினும் அவள் இரு குழந்தைகளின் தாயாக இருக்கிறாள். ஒருபோதும் வாடாத பாசத்தின் அடையாளமாக மல்லிகை பூவைப் போல அவளுடைய வாழ்க்கை இப்போது பாசத்தால் பூத்து உளுத்து நிற்கிறது. அவளுடைய காதுகளில் இப்போதும் அந்த விழி ஒலித்துக் கொண்டிருந்தது.